தீர்க்கனின் குரல் என்ற தொடர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எனக்கும் வழியருகே என்ற அந்த வார்த்தை ஞாபகம் வருகிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 வரை உள்ள வசனங்களில் வழியருகே ஒரு குருட்டு பிச்சைக்காரன் அமர்ந்திருந்தான். அவன் வழியருகே அமர்ந்திருந்த பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கத்தி கதறினான். இயேசு நின்று மனதுருகி அவனை அழைத்து வர சொல்லி, அவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டவரே பார்வையடைய வேண்டும் என்று. இயேசு அவனுடைய கண்களை திறந்து பார்வையடைய செய்து அவனை ஆசீர்வதித்தார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. நம்முடைய உலக கண்கள் திறந்திருக்கிறது நல்லது, ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவையும் அவருடைய வசனத்தில் உள்ள சத்தியத்தையும் அதன் உள்ள ஆழத்தையும் அறிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காகவே தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை தட்டி எழுப்புகிறார். கண் திறக்கப்படு. பிலேயாம் சொன்னானே, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொன்னானே, அதே போல கண் திறக்கப்படுவதாக. நல்ல தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக அப்பா. ஒவ்வொருவரோடும் பேசும் ஜனத்திரள் உம்மை காண கர்த்தர் உதவி செய்தருள்வீராக. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.